ராமாயி வந்துட்டேமா. ஏமா எங்க போயிருந்த? இங்கதான் காய்களைய நலுக்கிட்டு இருந்தேன். நல்லா நலுக்கின போ. ஏராமாயி உனக்கு இந்த ராணாவே வராதா? வளவே வளாதும்மா. முருகா முழுகா நீ சொல்லாத. போய் ஹீட்டரை போடு. ஹீட்டர்ல தானே சளி. ஆய் அடியாத்தே சீதாவ பாலே சாமியாளு மாதிரி. என்ன சொல்ற? சாமியார் மாதிரிங்கறியா? ஷோ இங்கிலீஷ் வேற. நம்ம வீட்டுக்கு புதுசா யாராவது வந்தாங்கன்னா நீ பேசுறத புரிய வைக்கவே ஒரு இன்டர்பிரட்டர் தேவை. இன்டர்பிரட்டர் அப்படின்னா மொழி பெயர்ப்பாளர். ஓஹோ மொழி பெயர்ப்பாளலா? ஆமா மொழி பெயர்ப்பாளல். உன்னை திருத்தவே முடியாது போ. எதுக்கு திருத்தல? ஹீட்டர்ல போடணும் போ. சீதா போய் அப்பா அண்ணனுக்கெல்லாம் காஃபி கொடுத்துட்டு வா. இந்தா. About turn. Forward march. Halt. Salute. Good morning, Daddy. Good morning, darling. Coffee. Thank you. நீ சாப்பிட்டியோ? எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான். Very good. No, my children. உங்களை மறப்பனா? Daddy, when you ready? Daddy ready. வக்கீல் சார், வக்கீல் சார். Good morning, Sita. Good morning. Coffee ready. Thank you. Hey, Sita. உன்னை சீக்கிரமா எழுப்ப சொன்னேன்ல? ராத்திரி 2 மணிக்கு தானே நான் படுத்தேன். எழுப்பலாமா? எனக்கு கோர்ட்ல நிறைய வேலை இருக்குமா. அப்ப கோர்ட்லயே தூங்குறது. You naughty. Coffee. Thank you. உட்கார். போதும்ண்ணா. சின்னண்ணா வேற குடுப்பாரு. அதையும் குடிக்கணும். இதையும் குடி, அதையும் குடி. Have one more sip. Good morning அண்ணா. Good morning. அண்ணா, காஃபி. Thank you. சாப்பாடு கொஞ்சங்களா? எப்படி வசதி? வசதி கொஞ்சம் இங்க அதிகம் தான். ஷூர், எஜமானிமா உத்தரவு போட்டா மறுக்க முடியுமா? வந்துடுறேன். வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் தவற மாட்டீங்களே. எப்படிமா சொல்ல முடியும்? இதெல்லாம் ஆபீஸ் உத்தியோகமா? போனோம், டேபிள்ல உட்கார்ந்தோம், ஃபைல பார்த்தோம், வந்தோன்னு. போலீஸ்கார உத்தியோகமா? அஃபென்ஸ், கிரைம், அரெஸ்ட், ஆல்வேஸ் ஆன் டியூட்டி. அப்போ குடும்ப டியூட்டி ஒண்ணும் இல்லையா? அதை பார்க்க வேண்டாம். அதுல நான் தவறவே இல்லையே.
குடும்ப டூட்டியை ஒழுங்கா பார்த்ததுனாலதான் ஆரோக்கியமா 3 ரத்தனங்களை பெற்றிருக்கேன். ஏன் என்ன வேணுமா? கொடுக்கறேன், எனக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்ல. பிள்ளைங்க காலையில விட போகுது, வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க. என் வயசுல அவங்களும் இப்படித்தான் பேசுவாங்க. இன்னைக்கு என்னமோ உனக்கு ஸ்பெஷல் டியூட்டி போட்டிருக்கிறதா சொன்னாங்களே? எஸ் டாடி. சாரி சார். தீப்பொறி கோவிந்தன்னு என் ஏரியாவுல பெரிய ரவுடி. சொந்தமா கொல்லம் பற்ற வச்சுக்கிட்டு திருட்டுத்தனமா துப்பாக்கிகளை தயார் பண்ணி ஸ்மக்லர்ஸ்க்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கான். அவனை பிடிக்க சொல்லி வாரண்ட் கொடுத்திருக்காங்க. நேர்ல போய் நானே அரெஸ்ட் பண்ண போறேன். குட் மார்னிங் டாடி. மார்னிங் சார். மை டியர் பிரதர், அவனை அரெஸ்ட் பண்ணாம தடுக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கை ஜாமீன் எடுக்க சொல்லி என் சீனியர் எனக்கு சொல்லியிருக்காரு. நான் ஆர்டர் வாங்கிட்டா இந்த இன்ஸ்பெக்டர் கோவிந்தன் அரெஸ்ட் பண்ண முடியாது. வக்கீலோட திறமை சட்டத்துல, இன்ஸ்பெக்டருடைய திறமை சாமர்த்தியத்துல. எது ஜெயிக்குதுன்னு பாக்கலாம்னா? ஓகே, பார்க்கலாம். இந்த போட்டி வேண்டாமேன்னு தான் 2 பேருமே போலீஸ்ல சேர்த்துருங்கன்னு அப்பவே சொன்னேன். ஒரே ட்ரெஸ்ஸா மாத்தி மாத்தி 3 பேரும் போட்டுக்கலாம்னா? இருந்தாலும் உங்க அம்மா பெரிய கஞ்சிப்பா. சிக்கனத்துக்கா சொன்னேன். ஒரே வயிற்று பிள்ளைங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பந்தயம் போட வேண்டாமேன்னு தான். போடட்டும்மா, போடட்டும். குடும்பம் இருந்தா பலசரக்கிற மாதிரியா இருக்கிறது? ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் மாதிரி இருக்கணும். ஒருத்தனை ஒருத்தன் முந்த பார்க்கணும். யாரு முன்னுக்கு வந்தாலும் பெருமை குடும்பத்துக்கு தானே. I'm correct? Yes, Dad. By the way, ஏண்டா தியாகு, இந்த தீப்பொறி கோவிந்தங்கிறவன முன்னாலேயே தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியாதுப்பா. என் சீனியரோட கிளையண்ட் ஒன் மிஸ்டர் சைமன் அலெக்சாண்டர், அவர் தான் கோவிந்தனோட பேல மூவ் பண்ண சொல்லியிருக்காரு. பேர் என்ன சொன்ன? சைமன் அலெக்சாண்டர். சைமன் அலெக்சாண்டர். அவனுக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு சம்பந்தம் இருக்குல்ல? ஐ திங்க் சோ. எந்த ஸ்டார் குறுக்கனாலும் சரி, அந்த கோவிந்தனை நான் கைது பண்ணாம விட மாட்டேன். கரெக்ட் தம்பி, என் பேல் ஆர்டர் போச்சுன்னா நீ கைது பண்றது ஃபெயில் ஆயிடும். கரெக்ட். என்னப்பா கரெக்ட்? கொஞ்சம் பொறுப்பா தியாகு. உன் கருப்பு கோட்டை நினைச்சதுன்னா பாம்பு பாலா கக்குதுன்னு சொல்லுவேன், பசுமாடு விஷமா கறக்குதுன்னு சொல்லுவேன். அது உன் அறிவை பொறுத்தது. ஆனா இந்த காக்கி சட்டைக்கு அறிவு மட்டும் போதாதுப்பா, ஆற்றலும் வேணும். ஐ மீன் சென்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த். இந்த 2 சேர்ந்துச்சுன்னா உன்னுடைய பெயில் ஆர்டர்லாம் பஞ்சாப் பறந்துடும் மகனே. தியாகு, எது எந்த பக்கம் சேருது பாத்தியா? தொழிலுக்கு தொழில், தொழில கை போடுதுடா. உங்க அம்மா சரியான டியூப் லைட். தோல்ல கை போட்டா மனசு விட்டு போயிடுமா? என் மனமெல்லாம் நிறைஞ்சிருக்கிறது என் பிள்ளைகள் தான். இஸ் மை ரைட் ஹேண்ட் அண்ட் இஸ் மை லெஃப்ட். அப்போ என்ன விட்டுட்டீங்களா? நான் உன்னை விட்டாலும் நீ என்ன விட மாட்டியம்மா? அதான் என்ன பிடிச்சி கைத்த கட்டி கழுத்துலயே தொங்க விட்டுக்கிட்டு இருக்கிய. டச்சி அப்பாடா கழுதிய, திரும்ப கழுத்துலயே தொங்க விட்டுக்கிட்டு இருக்கிய. அப்பா, ஐயோ, சும்மா இழுங்க. நான் சொல்லல, வெளிய பீளோ மேல ஏறி கேளம் போல்ட்டா எடுத்துருக்கு. சேலை தடுக்கி விட்டுருச்சா, தொப்பு கட்டியில கீழே விழுந்துருச்சு. இந்நேரம் நான் மட்டும் போய் தடுக்கல, காலு முழிஞ்சிருக்கும். நீயே கேரம் போர்டு எடுத்து கொடுக்க கூடாது. சாலி இங்கிலீஷ் வர கழுத. ஏன்டா நிக்கிறீங்க? போய் டாக்டர் கூட்டிட்டு வாங்கடா. ஏன் சிரிக்கிற? சும்மா தவறி விழுந்ததா போய் சொன்னமா, எனக்கு ஒண்ணுமே இல்ல. அட கழுதே, அப்பாவே கொஞ்ச நேரத்துல பயமுறுத்திட்டியே. பின்னப்பா, அண்ணாவெல்லாம் மனசுல அம்மா கழுத்துலன்னு பெருமையா சொன்னீங்களே, என்ன மட்டும் மறந்துட்டீங்களே. உண்மையா? நான் மறக்கிறதா? அம்மா, அம்மா, நீதான் என் உயிரோட கலந்து இருக்கியடா. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இந்த அப்பாவால தாங்க முடியாதும்மா. அப்பா மட்டும் என்ன, இந்த குடும்பத்துல யாராலையும் தாங்க முடியாதும்மா, தாங்க முடியாது. கல்பனா, பார்த்தது போதுங்க. நான் எங்க டாடி கிட்ட சொல்லி உங்க 2 பேர் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். நீ ஒருத்தி, எது எங்க பேசுறதுன்னு தெரியாம. நீங்க மட்டும் ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், எங்க எப்படி பார்க்கணும்னு தெரியாம. சும்மா இரு. ஓகே, டைம் ஆச்சு. உங்க கிளாஸுக்கு நீங்க போங்க, நான் எங்க கிளாஸுக்கு போறேன். வரேனா? ஓகே, பை.
ஒழுங்கா செய்ய முடியலனா ஏன்டா வேலைக்கு வர? கையில காசு இல்ல, 2 நாளா பட்டினி. சாப்பிடலன்னு அப்பவே சொல்லிட்டுடா மடையா. இந்தா இத வச்சுக்க. கந்தா கயத்தை கொடுறா. என் மாமன் அழைச்சிட்டு பாய் கடைக்கு போய் பிரியாணி சாப்பிட்டு அப்புறமா வேலைக்கு வா. சரி வா. நீதான் தீப்பொறி கோவிந்தனா? தீப்பொறி இங்க இருக்கு, நான் வெறும் கோவிந்தன் தான். உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு ஆர்டரோட வந்திருக்கேன். அட்ராங்க. இது வரைக்கும் 1000 போலீஸ் இந்த பக்கம் வந்து போயிருக்கானுங்க. அரஸ்ட்ங்கிற வார்த்தைய தைரியமா திடமா இது வரைக்கும் இந்த கோவிந்தன் கிட்ட எவனும் சொன்னதில்ல. தம்பி என்ன பேட்டைக்கு புதுசா? சதா வாடா. ரிவர்ஸ்ல போ. Take him.
ஏய் உங்க அப்பா போலீஸ் பிடிச்சிட்டு போறாங்க வா சீக்கிரம் போய் பார்க்கலாம் ஜபர் எனக்கு அந்த எஸ்பி அப்படி தெரியும் அந்த வீட்டை காட்டு நீ போய் அவர்கிட்ட கெஞ்சி அழுது கேட்டினா ஒருவேளை உங்க அப்பா விட்டாலும் விட்டுருவாரு போய் கேக்குறியா சரி வா कामिनी बॉस को टेलीफोन थैंक यू बॉस बॉस உங்களுக்கு ஃபோன் அலெக்சாண்டர் ஹியர் வாட் கோவிந்தனை கைது செஞ்சிருக்காங்களா ஐ see காரணம் ஓ ஸ்மக்லர்ஸுக்கு துப்பாக்கி சப்ளை செய்யறான்னா டோன்ட் பாதர் நானே அவனை ஜாமீன்ல எடுக்கிறேன் இந்தியா புதிய லாக்கெட்டை மேலே பழக்க விட்டது சல்கலை விலை மேலும் ஏழுகிறது போச்சுலா ஒரே நேரத்தில் லாக்கெட்டும் மேல போகுது விலையும் மேல போகுது இல்ல வேப்பில படிச்சுட்டு வாழ அழகி கழுத்தில் இருந்த 5 பவுன் நகை ஆபேஸ் இந்த பஞ்ச காலத்துல கழுத்துல தொங்க விடாம போலது மாட்டாளுங்களே அதாவது காட்டிக்கிட்டானே போவாளுங்க 10,000 உதவியால யாரெல்லாம் அலட்டி கேட்டு யாழியா நீ எங்கப்பா அழுவாதையா நீ அழுதினா எங்க அப்பா நினைப்பு எனக்கு வருது ஆளு பெத்த பிள்ளையோ அந்த ஆக்குல இங்க வந்து இந்த ஆக்குல அழுகுது சரி நீ அழுக நிறுத்து அவனுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது எடுத்து வைப்போம் எளியா வாழ யாரு பண்ணி அழாதப்பா உங்க அப்பாவுக்கு என்ன எங்க அப்பாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க எங்க அப்பா இல்லாம நான் எப்படி சாப்பிடுவேன் நான் சாப்பாடு போடுறேன்ப்பா வரியா நான் சாப்பிட்டா எங்க அப்பா சாப்பிட வேணாமா யார் இந்த பையன் தெரியல அவன் அப்பாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களாம் உங்க அப்பா பேர் என்னப்பா இப்படி கோவிந்தன் உங்க அம்மா இருக்காங்களாப்பா எங்க அம்மா எப்பவோ செத்து போயிட்டாங்க எங்க அப்பா தான் எனக்கு அம்மா மாதிரி குழந்தை கூட்டிட்டு போய் சாப்பிட வை எங்க அப்பாவை பார்க்காம நான் சாப்பிட மாட்டேன் பெத்தவளும் இல்ல அப்பா வேற உள்ள குழந்தை எங்க போகும் முடிஞ்சா முடிஞ்ச இல்ல முடிஞ்சா அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் விடுதலை செய்தா கையில ஒரு சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு ராஸ்கல் ரவுடி பையனுக்கு பொறுப்பானா உங்க அப்பனை பார்த்தேன்னா என்ன தாத்தா சட்டம் இருக்கு அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க முடியுமான்னு தான் கேட்டேன் நாமளும் குழந்தைங்களை பெற்றவங்களாச்சே சென்டிமெண்ட்டை டச் பண்றீங்களா பார்க்கலாம் போய் சாப்பிடு வாப்பா கூட்டம் முழுசையும் பிடிச்சிட்டேன்னா ஒன்ன தூக்கில ஏத்தவும் தயங்க மாட்டேன் உயிருக்கு பயப்படுறவன் தான் உன் கயிறுக்கு பயப்படுவான் இந்த தொழிலை ஆரம்பிக்கும் போதே நான் வாக்கரிசி போட்டுக்கிட்டு தான் ஆரம்பிச்சேன் என்ன அப்படி பாக்குற வேணும்னா இங்கேயே ஒரு தூக்கு கயித்தை தொங்க விட்டு டெஸ்ட் பாரு Damn it! அந்த தூக்கு கயிறே நீதானடா திருட்டுத்தனமா துப்பாக்கிகள் தயார் பண்ணி எத்தனை சமூக துரோகிகளுக்கு நீ சப்ளை பண்ணிட்டு இருக்க சமூகத்தை பத்தி பேசாத நீ குழந்தை நீ சொல்ற அதே சமூகத்தாலதான் நல்லா இருந்த வாழ்க்கை நாசமா போச்சு நாரி போச்சு இதுக்கு என்ன பதில் சொல்ற சார் எஸ்பி ஐயா கோவிந்தனை கூட்டிட்டு வர சொன்னார்
தீப்பொறி கோவிந்தனா? ஆ? நீ என்ன மனுஷனா மிருகமா? ஆ? உங்க போலீஸ்ல மிருகத்தை கூட அரெஸ்ட் பண்ணுவீங்களோ? தனாவிட்ட பேசுன தோலை உரிச்சு தொங்க விட்டுருவோம். உன் தொழில நீ எதில் எக்ஸ்பர்ட்? துப்பாக்கி தயார் பண்றதுல கை தேர்ந்தவன், கள்ள நோட்டுக்கு சரியா அச்சு தயார் பண்றதுலயும் கை தேர்ந்தவன். இதுவரைக்கும் உன்னுடைய தொழில எவ்வளவு சம்பாதிச்சிருப்ப? சாகர வரைக்கும் தீர்க்க முடியாத பெரிய கடனை சம்பாதிச்சு வச்சிருக்கேன். நீ என்ன சொல்ற? காசுக்காரங்களுக்கு வேண்டிய புத்துநோய் இந்த பரதேசியோட சம்சாரத்துக்கு வந்துச்சு. பாவி படுத்தா ஒரே மாசத்துல செத்தா. நானும் எப்படியாவது போற உயிரை பிடிச்சு நிறுத்திடலாம்னு ராப்பகலா நெருப்புல உழைச்சு சம்பாதிச்சு லாட அடிச்சு இன்னும் இருக்கிற பொருளை எல்லாம் வித்து நோட்டா மாத்தி டாக்டர்கிட்ட கொடுத்தேன். அவரு, டேய் நீ கொடுத்த காசு ஒரு ஊசி கூட பத்தாதுரா, போய் இன்னும் கொண்டா அப்படின்ட்டார். உனக்கு யாருமே உதவி செய்ய முன் வரலையா? ஏழைகளுக்கு உதவி செய்ய எப்பவுமே எலெக்ஷன் நேரத்துல தானே வருவாங்க. ஆனா அந்த ஆபத்து நேரத்துல முதலாளி அலெக்சாண்டர் வந்தாரு, வேணுங்கிற அளவுக்கு பணம் கொடுத்தாரு. வெள்ளை பேப்பர்ல மட்டும் கையெழுத்து வாங்கிட்டாரு. அப்புறம் கடன் பத்திரம் தான் நினைச்சேன். ஆனா கடைசி வரைக்கும் அடிமை சாசனத்துல கையெழுத்து வாங்குறாருன்னு அப்ப எனக்கு தெரியாது. இந்த உலகத்துல யாரு மேலேயாவது உனக்கு உண்மையான அன்பு உண்டா? எந்த நாய்ங்க மேலேயும் கிடையாது. என் வீட்டுல பல ஜாதி நாய் இருக்கு. பசிச்ச நேரத்துல கெட்டவை எறும்பு போட்டா தொடாது, உயிரே போனாலும் அவனுக்காக வாலாட்டாது. நீ யாரு பேர்லயும் அன்பு வைக்காட்டி போனாலும் உன் மேல உயிரை வச்சிருக்கிறவன், உனக்காக அன்பு செலுத்துறவன் யாராவது ஒருத்தர் இருப்பானே? ஒரு பயம் அவனும் இல்ல. இந்த பயம் அவன் இருக்கானே. உன் மகனை தான் சொல்றேன். கொண்டாட்டிக்கா கரங்காரானேன்னு சொன்னியே, அவ பெத்த பிள்ளைய காக்க வேண்டியது உன்னுடைய கடன் இல்லை, அவனை நல்லபடியா வாழ வைக்க வேண்டியது உன்னுடைய கடமை இல்லை. அவனுடைய வருங்கால வாழ்க்கை நினைச்சாவது நீ நல்லவனா வாழ வேண்டாம். ஐயா நெஞ்சால சொல்றேன், நான் நல்லவையா, நான் நல்லவன். பட்ட கடனுக்காக கெட்டதை தவிர செத்து போன என் பொண்டாட்டி மேல ஆணையா சொல்றேன், நான் நல்லவையா. உன்னுடைய சத்தியத்தை நம்பி உன்னை நான் வெளியே அனுப்புறேன். ஏன் தெரியுமா? என்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒருத்தர் உனக்காக ஜாமீன் கொடுக்க முன் வந்திருக்கிறார். வந்து பாருங்க, அலெக்சாண்டர் முதலாளி வருவார் எனக்கு தெரியும். நான்சென்ஸ். உன்னுடைய பழைய புத்தி உன்னை விட்டு போகலையே. நான் அவனை சொல்லல, உன்னுடைய மகனை சொல்றேன். அவன் தான் உனக்காக தன்னுடைய கண்ணீர்ல கையெழுத்து போட்டிருக்கான். ஐயா, என் மகன் எனக்காக அழுதானா? உன் மகன் தான்ப்பா உனக்காக அழுவான். மறுபடி சொல்றேன், அவனுக்காக தான் உன்னை வெளியே அனுப்புறேன். அவனையும் ஒரு குட்டி கோவிந்தன் ஆக்கிடாத. பிராமிஸ்? ஐயா, உங்க வீட்டுல கெட்டவனுக்கு வாலாட்டாத நாய்ங்க இருக்குன்னு சொன்னீங்களே, அத்தோட என்னையும் ஒன்னா நினைச்சுக்குங்க. உங்க நெஞ்சில இந்த நாய்க்கு ஒரு சங்கிலிய போட்டுருங்க. நீ இவ்வளவு நல்லவனா இருப்பேன் நான் எதிர்பார்க்கல. உன் வீட்டுக்கு போலாம். கோவிந்தன், உனக்கு ஜாமீன் கொடுத்த பெரிய மனுஷன் என் வீட்டுல தான் இருக்கான். போய் கூட்டிட்டு நிறைய சாப்பிடியா? இம்புட்டு வலுசமா இந்த வீட்டுல நானும் குத்துக்கல்லாட்டம் இழுக்கேன். நானே இங்கன சாப்பிட்டதில்ல. உனக்கு போடலாக சாப்பிடலாம். வேண்டாம். வேண்டான்னு சொல்லாதடா அழிவு கட்டவனே. முழுங்கக்கா சாம்பாளு போனா வளாது பொழுது போனா கிடைக்காது. சாப்பிடலாம். மாட்டேன். லாஸ்கோல் குடுத்தன தெளியுமா? சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிடுப்பா. எங்க அப்பா வராம நான் சாப்பிட மாட்டேன். இத பாரு, உங்க அப்பாவை போலீஸ்காரங்க விட்டுட்டாங்கன்னு போன் வந்தது. சீக்கிரமா சாப்பிட்டு வீட்டுக்கு போனா நிச்சயமா உங்க அப்பா பார்க்கலாம். சாப்பிடு. இன்ஸ்பெக்டர் இருக்காரா? இல்லையே, வெளியே போயிட்டார். எந்த காலத்திலும் எந்த இன்ஸ்பெக்டரும் என்னால இவ்வளவு துணிச்சலா கைது பண்ணதில்லை. எந்த காலத்திலையும் எந்த தனிப்பட்ட ஒரு மனிதனும் இங்க வந்து இவ்வளவு தைரியமா பேசனதில்லை. பணத்துக்கு சட்டம் பயந்த காலம் போயிடுச்சு. இப்ப சட்டத்தோட கை உயர்ந்துடுச்சு. பை த வே, நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? விக்டரி ஹோட்டல் சோல் ப்ரொப்ரைட்டர்
அலெக்சாண்டர், சைமன் அலெக்சாண்டர். I see. உங்க ஹோட்டல்ல இருந்து நாங்க யாரையும் கைது பண்ணலையே. நான் கேட்கிறது கோவிந்தன். Which கோவிந்தன்? தீப்பொறி கோவிந்தன். அவனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவன் என்னுடைய ஆள். அவனை ஜாமீன்ல எடுக்கணும். Well, உங்களுக்கு அவன் மேல உள்ள சார்ஜ் என்னன்னு தெரியுமா? சார்ஜ் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அவனை வெளியே கொண்டு வர கெப்பாசிட்டி எனக்கு உண்டு. அதே சமயம் நீ யாருன்னு வெளிக்காட்டுற கெப்பாசிட்டி எனக்கு உண்டு. அலெக்சாண்டர், பழைய கேடி அலெக்ஸ். என்ன முழிக்கிறேன்? ஞாபகம் இல்ல? 15 வருஷத்துக்கு முன்னால கள்ளக்கடத்தல் பொருளோட கோவளம் கடற்கரையில நீ வந்து இறங்கின. துணிச்சல் உள்ள ஒரு போலீஸ் ஆபீசர் உன்னை பாஞ்சு பிடிச்சான். நீ அவனை அடிச்சு போட்டுட்டு தப்பிக்கிறதுக்காக கடல்ல குதிச்ச. அவன் உன்னை விடல. அவனும் தண்ணீர குதிச்சு பாஞ்சு உன்னை பிடிச்சான். உன் கத்தி எடுத்து அவன் கழுத்தை அறுத்துட்டு நீ தப்பிச்சுக்கிட்ட. அந்த போலீஸ் ஆபீசர் செத்து போயிருப்பான் நீ நினைப்ப. இல்ல, அதே போலீஸ் ஆபீசர் ராஜசேகர் அலெக்ஸ், நீ என் கழுத்துல போட்ட மார்க் அழிய போறதில்ல. அதே மாதிரி நான் உன்னை கைதி பண்ணாம விட போறதில்ல. என்னைக்கும் உன் கைக்கு விளங்க மாற்றனோ அன்னைக்குதான் இந்த காக்கி சட்டையை கழட்டும். பழைய அலெக்ஸ் இதை கேட்டிருந்தா பயந்திருப்பான், உன்கிட்ட பணிஞ்சிருப்பான். ஆனா இது பழைய அலெக்ஸ் இல்ல, அலெக்சாண்டர் தி கிரேட். நான் டெல்லி வரைக்கும் போவேன், உங்களுக்கு தெரியுமா? நான் டைரக்டா டெல்லிக்கே பேசுவேன், அது உனக்கு தெரியுமா? பை தி பை, என் பர்சனல் கேரண்டியில கோவிந்தனை ஜாமீன்ல வேணும். எவ்வளவு பணம் கட்டணும்? உன் கள்ளப்பணம் இங்க தேவையில்லை. நான் கோவிந்தனை முன்னாலேயே விட்டுட்டேன், அவன் மகனுடைய கண்ணீருக்கு இறங்கி. எஸ்பி, என் முகத்தலை கரி பூசி முதலா நீங்க சண்டை ஆரம்பிச்சிட்டீங்க. சண்டை ஆரம்பிச்சது எப்போவோ மேன், அது சீக்கிரம் முடிய போகுது. முடிவு யாருக்குன்னு பார்க்கலாம். பொறுத்திருந்து பார். போதும்மா. கொஞ்சம்பா. ஐ, தீப்பொலி கோவிந்த மகன் இல்ல, அதான் தலையை இந்த வெட்டு வெட்டலாம். சமாயி சும்மா எழுங்கம்மா. ஊருக்குள்ள இவங்க அப்பன் பெரிய லவுடி, அதனாலதான் பயந்து போய் போலீஸ் அம்மா சோத்த ஊட்டி உள்ளாகுன்னு பாக்குலவுக்கு தப்பா நினைக்க போலாக. என்னடா உங்க அப்பன் பெரிய சண்டியலு, லோட்ல அந்த ஆட்ல இந்த லாமாய பார்த்தா போதும் உங்க அப்பன் பாத்ரூமுக்கு போயிடுவான், தெரியுமா? இவ்வளவுதான் உங்க அப்பாவா? நான் சொன்னது எதையும் சொல்லிப்படாத அம்மா. பயமா இருக்குதுமா, வயத்தை கலக்குது அம்மா. நான் பாத்ரூமுக்கு போயிட்டு வாழ. ஆமாமா, உட்காருங்க. நான் இருக்கிறேன். எங்க வீட்டுக்காரர் போன்ல உங்களை ஜாமீன்ல விட்டுட்டு தான் சொன்னாரு. ஐயாவுக்கு ரொம்ப பெரிய மனசு. அம்மா, எனக்கு கடவுளை தெரியாது, ஆனா ஐயாவை பார்த்த உடனே கடவுளை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இறந்து போன இவ அம்மாவுடைய பிரார்த்தனையும் என்னமோ இந்த குழந்தைக்காக உங்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. இனிமே மகனை வளர்க்கறது பாருங்க, மத்த எதுவும் சத்தியமா மனசுல கூட தோணாதுங்க. என் கண்ணால பார்த்தேனே, இந்த கெட்டழிஞ்ச மகனுக்கு கௌரவம் கொடுத்து அழுக்கு பிள்ளைய கையால தொட்டு எவ்வளவு அருமையா சோறு விட்டீங்க. எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லம்மா. ஆனா இவனுக்காக என் உயிரை கூட கொடுப்பேம்மா. யாருக்காகப்பா உயிரை கொடுப்ப? அலெக்சாண்டருக்காகவா? ஐயா, என்ன வேணா செருப்பால் அடிச்சிருக்க. அந்த பேரை மட்டும் இனிமே சொல்லவே சொல்லாதீங்க. கஷ்டம் வந்தா மறுபடியும் அலெக்சாண்டர் பக்கம் போய் தானே தீருவேன். அப்படியே போனாலும் என் பணம் தான் போகும், நான் போக மாட்டேன். ஒரே பிள்ளை மேல ஆணையா சொல்றேன். வரேம்மா, வரேன். படத்தை சாப்பிட்டானா? கோவிந்தன் சாப்பிடல, இலை போடு. ஐயா, வா.
சாப்பிடுப்பா. ஹாய் கல்பனா. ஐ எம் சாரி டியர், ஒரு கிளைண்டோட பேசிட்டு இருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. சாரி ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்க. காலேஜ் முடிஞ்சு எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? ஐ எம் சோ சாரி. இத பார், ஐ ப்ராமிஸ் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து உன்னை வெயிட் பண்ண விட மாட்டேன். அந்த நெக்ஸ்ட் டைம் எப்ப? இந்த வருஷமா அடுத்த வருஷமா? லுக் டியர், நாளைக்கு விக்டரி ஹோட்டல்ல எனக்கு ஒரு டிஸ்கஷன் இருக்கு. நீ கரெக்டா 7 மணிக்கு அங்க வந்துடு. டிஸ்கஷன் முடிச்சிட்டு உன்னை சந்திக்கிறேன். இப்படி ரோட பிளாக் பண்ணி போக்குவரத்துக்கு ட்ரபிள் கொடுத்தா கைது பண்ணுவீங்களா? எஸ், கைது பண்ணுவேன். கைது பண்ணி நேரா உங்க 2 பேரை வீட்டுக்கு கொண்டு போய் பர்மனண்டா உள்ள தள்ளிடுவேன். தேங்க் யூ சார். நீங்க கொஞ்சம் கலந்துக்கிறீங்களா? ஏன், உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? ஏய், பல்ல உடைச்சிடுறேன் ராஸ்கல். என்னைய கேள்வி கேக்குறேன்? ஓகே சார், பாய் கல்பனா. உங்க அப்பா என்ன தலைவலி நாட்டியா? போ போ, இப்ப ரூம்ல போய் படிப்போம். உனக்கு என்ன அவசரம்? அவசரப்படி படிக்கட்டும். நல்லா இருக்குது நாயம் புடவை இளையனுக்கு சாயம். எல்லாரும் போய் தூங்கல, மணி 10 ஆகுது. பத்தலையா? 10 தான் உனக்கு தூக்கம் வருதா? வருது. வேளாம வேளாமே. இந்த ராணா ப்ராப்ளம் உனக்கு எப்பதான் சரியாகுமோ? அது இந்த செம்மத்துல சரியாகாது. சரியாகாதா? சரி வாங்க, நான் சொல்ற மாதிரி சொல்லு. கார்த்திகேயன் காரை எடுத்துக்கொண்டு விற்றன பறந்தான். கார்த்திகேயன் காலை எடுத்துக்கொண்டு வில்லன பழந்தான். கார்த்திகேயன் காரை. கார்த்திகேயன் காளை. காளை. சொல்லு. சர் சள் டர் டள். அடக்கி போய். கோவிந்தன், டே நாயே, உன்னேத்தான். மானம் கெட்டவனே, என் ஜாமீன்ல வெளியே வராமே எஸ்பி கால்ல விழுந்து விடுதலை வாங்கினியாமே. காலி பசங்க கால்ல விழுந்து கிடந்தவன் கடவுள் கால்ல விழுந்தா தப்புன்னு? அப்போ போலீஸ் உன் கடவுள், போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் கோயில். தொழில் செய்யற இடத்துல துப்புன ஜாக்கிரதை. இனிமே நீ எனக்கு முதலாளியும் இல்ல, நான் உனக்கு அடிமையும் இல்ல. நீ கையெழுத்து போட்டு கொடுத்த கடன் பத்திரம் எல்லாம் இன்னும் காலாவதி ஆகல. தர வேண்டிய பாக்கி நிறைய இருக்கு. தர வேண்டிய பாக்கிய தர வேண்டிய நேரத்துல தர வேண்டிய முறையில தருவேன். போலீஸ் உன் பக்கம் இருக்குங்கிற திமிரா? நியாயம் என் பக்கம் இருக்குங்கிற தைரியம். இதுல 10,000 இருக்கு, உன் செலவுக்கு தேவைப்படும். வாங்கிக்க. வாங்கிக்க. நன்றி கெட்ட ராஸ்கல், நீ நோட்ட ஏரியல இந்த அலெக்சாண்டரையே தூக்கி எறிஞ்சிட்டேன். இந்த அகம்பாவத்துக்கு நீ என் கால்ல விழல. விழறேனோ விழ வைக்கிறேனோ எது எப்படி நான் அப்புறம் பாத்துக்கலாம். போய. எக்ஸ்கியூஸ் மீ, அட்வொகேட் தியாகு இங்க வந்தாரா? ரூம் நம்பர் சொல்லல, ஆனா என்ன இங்க மீட் பண்ண சொன்னாரு. மிஸ், லாபியில் வெயிட் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பார்த்து சொல்றேன். ஓகே.
கமினி உருப்படி நல்லா இருக்கு. ரூம் நம்பர் 10 கூட்டிட்டு போ. ஓகே. மிஸ், அட்வொகேட் ரூமை காட்டுறேன் வாங்க. தேங்க் யூ. கம். கல்பனா, கல்பனா. ரூம் நம்பர் 10 யார் இருக்காங்க? அது நம்ம மேனேஜர் ஃபிளைட் ரூம் சார். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். மிஸ்டர் அலெக்சாண்டர், எஸ் இன்ஸ்பெக்டர். மிஸ்டர் அலெக்சாண்டர், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அரெஸ்ட்? வாட் ஃபார்? நீங்க ஹோட்டல்ல ப்ளூ ஃபிலிம் எடுத்திருக்கீங்க and that is the reason. Can we go? என் லாயருக்கு ஃபோன் பண்ணலாமா? முதல்ல ஸ்டேஷனுக்கு வாங்க, அப்புறம் பார்க்கலாம். இட்ஸ் ஆல் ரைட், as you wish. I am sorry. எஸ்பியோட உத்தரவு இல்லாம மிஸ்டர் அலெக்சாண்டரை பெயில ரிலீஸ் பண்ண முடியாது. இட்ஸ் a bailable offense. அதோட பவர் ரொம்ப கையில இருக்கும்போது எஸ்பியை கன்சல்ட் பண்ணனும் தேவை இருக்கா? ஜட்ஜுக்கு பதிலா அட்வொகேட் தீர்ப்பு சொல்ல வழி இருக்கா? அது எப்படி? இதுவும் அப்படித்தான். உங்க கிளையண்ட் மைனர் கேஸ்ல மாட்டல, மேஜர் அஃபென்ஸ். ஃபார் இன்ஃபர்மேஷன், என் கிளையண்ட் ஒரு கௌரவமான பிரஜை, சர்க்காரே மதிக்கிற பெரிய மனுஷன். பெரிய மனுஷங்கிற போர்வையில எவன் இருந்து தப்பு பண்ணாலும் சட்டம் அதை விட்டு கொடுக்காது. We'll do our duty, mister. சார், என் கிளையண்ட், உங்க கிளையண்ட் லேட்டஸ்ட் பெரிய மனுஷன் யார் தெரியுமா? ஒரு காலத்துல சர்க்காரால் தேடப்பட்டு வந்த கடத்தல்காரன், சமூக விரோதி கேடி அலெக்ஸ். அப்போ உங்ககிட்ட பேசி பயன் இல்ல, கோர்ட்ல தான் பேசணும், அதானே? எக்ஸாக்ட்லி. ப்ளீஸ் கோ ஹெட். அலெக்சாண்டர் சாதாரண ஆள் இல்லப்பா, ரொம்ப செல்வாக்கு உள்ளவன். பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் அவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவன் நினைச்சா
நினைச்சா சோ வாட்? எப்படி வேணாலும் உங்களை பயிற்சித்துக்குவான். என்னடா செய்வா? என்ன உத்தியோகத்துல இருந்து எடுத்துருவானா இல்ல என் தலை எடுத்துருவானா? அப்பா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. உங்க வீம்புல நீங்களே உங்களுக்கு விரோதியை தேடிக்க போறீங்க. பைத்தியக்காரா, சட்டத்துக்குட்பட்டு எந்த போலீஸ்காரன் நடந்துக்கிறானோ அவனுக்கு ஒரே விரோதி தாண்டா. அப்போ அலெக்சாண்டர்னால நம்ம 2 பேர் வேலையும் போய் வீட்டுல நிம்மதியா இருக்கலாம்னு சொல்றீங்களா? ஏன் அடிச்சீங்க? அவன் என்ன சொன்னா? உன் மகனை இனிமே போலீஸ் ட்ரெஸ் போட வேணாம்னு சொல்லு. சாமியார் ட்ரெஸ் போட்டு விடு. ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் இருக்கு பின்னால் 10 போலீஸ்காரன். எனக்கு பின்னால போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சிங்கம் வரும்னு நினைச்சேன். இவன் coward. நோ டாடி, இட்ஸ் அவைலபிள் அஃபென்ஸ். அதோட எதிரியோட பலம் என்னன்னு தானப்பா எடுத்து சொன்னேன். அப்படின்னா சட்டம் பணத்துக்கு அடிமையாகும் சொன்னியா? போலீஸ்காரனுக்கு எதுக்காக இடுப்புல ஸ்ட்ராங்கா பெல்ட் போட்டிருக்கான்? எந்த நேரத்திலையும் அவன் முதுகெலும்பு வளையக்கூடாதுங்கிறதுக்காக தான். பணம், பாசம், சொந்த பந்தம் எதையுமே பார்க்க கூடாது. நானே தப்பு பண்ணாலும் என்ன உடனே கைது பண்ணணும். அப்பதான் நான் உண்மையான போலீஸ்காரன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த உத்தியோகம் வாக்குவாதம் எல்லாம் செய்து அப்பாவும் பிள்ளைமா மாறுங்களேன். அப்பங்கிறதுனாலதான் அவனை அடிச்சேன். மகங்கிறதுனாலதான் அடிய வாங்கிட்டு நிக்கிறான். Very good. Sorry, my dear son. என்னடா அப்பாவை பார்த்துட்டு இருக்க? கர்ணன் தான் கவச்ச குண்டலத்தோட பிறந்தான்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க அப்பா போலீஸ் ட்ரெஸ்ஸோடயே பிறந்திருக்காருமா. இதெல்லாம் பேக் பண்ணி பில் போடுங்க. ஓகே சார். ஹாய் கல்பனா. ஹாய் சங்கர். என்ன பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல, உங்க பார்ட்னர் வரலையான்னு பார்த்தேன். உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த கிண்டல் தான். ஓகே. ஆமா, என்ன பர்ச்சேஸ் பண்றீங்க? உங்க பேரண்ட்ஸ் வெட்டிங் ஆனிவர்சரிக்காக ஒரு பிரசன்ட் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் பிரசன்ட் வாங்கிட்டேன். பியூட்டிஃபுல். நாளைக்கு மேரேஜ் டேல எங்க அப்பா இத பார்த்தாருன்னா, Many more tire happy returns of the day. Daddy, many more happy returns of the day. Thank you. அப்பா எங்க எல்லாருடைய சார்பாவும் உங்களுக்கு ஒரு சின்ன பிரசன்ட். நோ லெஃப்ட். டாடி, ஐ அம் ஆல்வேஸ் யூ ஆர் ரைட். Correct. Hey Sita, உன் ஃப்ரெண்ட் வந்திருக்கான் பார். ஹாய் சீதா. ஹாய் பாஸ்கர். ஏன் இவ்வளவு லேட்டு? எதிர்பார்த்துட்டு இருந்தியா? பின்ன ஆமா, நீங்க என்ன பிரசன்ட் கொண்டு வந்திருக்கீங்க? உங்க அப்பா கிட்ட பிரசன்ட் கேட்க வந்திருக்கேன். என்னது? உன்னதான். வாங்க. அம்மாவோர் அம்பினை போல் அப்பாவோர் ஆண்டவன் போல் மீனாட்சி சோமனை போல் வைதேகி ராமனை போல் கண் கண்ட தெய்வங்களே நீங்கள் பல்லாண்டு வாழுங்களே. அம்மாவோர் அம்பிகை போல் அப்பாவோர் ஆண்டவன் போல் மீனாட்சி சோமனை போல் வைதேகி ராமனை போல் கண் கண்ட தெய்வங்களே நீங்கள் பல்லாண்டு வாழுங்களே.
நாங்கள் உருவாகினோம். வாசம் குறையாத பாச மலர் போல் வாழ்ந்து உறவாடுவோம். தர்மங்கள் கொண்டாடும் தேவாலயம் தந்தை மனமல்லவோ. காலங்கள் சென்றாலும் நம்மோடுதான் காவல் வரும் அல்லவோ. அம்மாவோ நம்பினை போல் அப்பாவோ ஆண்டவன் போல் நீராட்டி சோதனை போல் வைநேகிராவனை போல் கண் கண்ட தெய்வங்களே நீங்கள் பல்லாண்டு வாழுங்களே. ஆமை முகம் போல மூத்த பிள்ளை நீதி நிலைநாட்டுவான். ஆறுமுகன் போல வாழும் மகன்தான் நேர்மை பணியாற்றுவான். மானத்தில் என்னாலும் மானாகத்தான் வாழும் குலமல்லவோ. அம்மாவோ அம்பிகை போல் அப்பாவோ ஆண்டவன் போல் மீனாட்சி சோதனை போல் வைதேகி ராமனை போல் கண்ட தெய்வங்களே நீங்கள் பல்லாண்டு வாழுங்களே. காற்றில் அணையாத தீபம் எனவே நீங்கள் ஒளி வீசுங்கள். காற்றில் அணையாத தீபம் எனவே நீங்கள் ஒளி வீசுங்கள். காலம் மறவாத காமராஜர் தியாகம் தினம் பேசுங்கள். நெஞ்சோடு நான் கொஞ்சம் ரோஜாக்களே நேரு பேர் சொல்லுங்கள். எல்லோரும் கொண்டாடும் இன்றாயன நாட்டை உருவாக்குங்கள். அம்மாவோ நம்பினை போல் அப்பாவோ ஆண்டவன் போல் நீராட்டி சோதனை போல் வைதேகி ராமனை போல் மாங்குண்ட செல்வங்களே நீங்கள் பல்லாண்டு வாழுங்களே. அம்மாவோ நம்பினை போல் அப்பாவோ ஆண்டவன் போல் மீனாட்சி சோதனை போல் வைதேகி ராமனை போல் கண் கண்ட தெய்வங்களே நீங்கள் பல்லாண்டு வாழுங்களே. எஸ் சார், எஸ் சார், கேரளா ஐஜி பேசுறேன். எஸ் சார், இது சார். நான் சின்ன பையன், நான் கூட அப்படிதான் சார் ஜோக் அடிக்கிறேன். ஓகே, எஸ், தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார், தேங்க்யூ சார். ராதா, கேரளா ஐஜி தன் மகன் பாஸ்கரனுக்கு நம்ம பொண்ணை கேட்கிறார். பையன் கல்யாணம் கல்யாணம் உபத்திரப்படுத்துறான். சீக்கிரம் கல்யாணத்தை வச்சுக்கணும்னு சொல்றாரு. எப்படி? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சீதாவும் பாஸ்கர் ஒருத்தர் விரும்புறாங்க. கல்யாணத்தை நடத்திட வேண்டியதானே? புரோகிதரை கூப்பிட்டு சீக்கிரம் முகூர்த்த நாள் பார்க்க சொல்லு. அந்த நாளை நினைக்கும் போது என் மனசுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மணமேடையில மணமகன் ஒரு பக்கம் உட்கார்ந்துருப்பான், நம்ம பொண்ணு ஒரு பக்கம் உட்கார்ந்துருப்பான். புரோகிதர் தாலி எடுத்து மணமகன் கையில கொடுப்பார். மங்களவாத்தியம் முழங்கும். மணமகன் நம்ம பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான். நாம ரெண்டு பேரும் பக்கத்துல இருந்து 100 ஆண்டு காலம் உள்ள குட்டியோட நீ வாழணுமான்னு
ஆசீர்வாதம் பண்ணு. நம்ம நம்ம பொண்ணு என் பொண்ணு கொண்டு போட்டு வாழ்ந்துங்க பொண்ணு அழுகுற கல்யாணத்தை பத்தி பேசும்போது அழுகுறேன். என் பொண்ணு ராதா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா என் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு பூந்த வீட்டுக்கு போகத்தானே வேணும். இன்னும் அனுப்ப மாட்டேன்டி, என் பொண்ணு அனுப்ப மாட்டேன். என் பொண்ணு என் பொண்ணு என்ன விட்டு போயிட்டா நான் எப்படி இங்க இருக்கிறது? ஆமா நான் தானே. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பொண்ணு புருஷன் வீட்டுக்கு போகத்தான் வேணும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பொண்ணு புருஷன் வீட்டுக்கு போகணும் இல்ல? அப்ப கல்யாணம் இல்லை. இன்னும் 2 வருஷத்துக்கு என் பொண்ணு கல்யாணம் இல்லை. நான் ஆஜி கிட்ட சொல்லிட்டேன். அவர் என்ன வேணா நினைச்சுட்டு போட்டோம். ஓகே நான் சொல்றது கரெக்ட். சீதா எங்க? சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? அக்கா சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் வேண்டிக்கிட்டேன். சாலமன் கம். அத போறா பாத்தியா? அவதான் அந்த பொண்ணை இழுத்துட்டு வந்து கார்ல போடுங்க. கோபி விடு. ஐயோ ஐயோ விடு. அம்மா ஐயோ கோபி சார், அவளை என் பெட்ரூம் கொண்டு வா. ஓகே சார். உன் பேர் என்ன? சீதா. சீதா, குட் நேம். நீ எஸ்பி ராஜசேகரனோட ஒரே பொண்ணு இல்ல? ஆமா. உங்க அப்பாவுக்கு எப்பவுமே இந்த அலெக்சாண்டரை பிடிக்காது. எப்படியாவது என்னை உள்ள தள்ளணும்னே ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆமா, மேல என்னமோ போட்டுக்கிட்டு இருக்கே, அதுக்கு என்னமோ சொல்லுவாங்களே, தாவணி, அதை எடுத்துரு. எடுத்துடு. பயப்படாத. இப்படிதான் உங்க அப்பாவும் ஒரு தடவை நான் அபீன் கடத்துக்கிட்டு போறேன்னு சந்தேகப்பட்டு என்னை கம்ப்ளீட்டா செக் பண்ணார். என் பேண்ட், ஷர்ட் எல்லாத்தையும் ஒன்னொன்னா கலட்ட சொல்லி
அதுக்கு பதிலா கழட்டிடு. வேண்டாங்க ப்ளீஸ், என்ன விட்டுடுங்க. கண்டிப்பா விட்டுடுறேன். அந்த தாவணி எடுத்து போட்டு நீ போகலாம். கையெடு. நான் போலாமா? என்ன அவசரம்? நீ போறதுக்கா உன்னை கூட்டிட்டு வந்தேன். தயவு செய்து என்ன விட்டுடுங்க. என் அப்பா மாதிரி நீங்க, ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. உங்க அப்பா ராஜசேகர், நான் இல்ல. இத பாரு, ஒரு தடவை அப்படியே முன்னால் நடந்து வா. அதுக்கப்புறம் நீ போலாம். பையா, என்னடா உடம்பெல்லாம் ரத்தம்? சீதாக்காவ எங்க அப்பா கிட்ட வருவான் அந்த முதலாளி. அலெக்சாண்டரா? ஆமா, அவன் அந்த பக்கமா கார்ல தூக்கிட்டு ஓடுறான். ஏய் ஆட்டோ, கவியா. வணக்கம்யா. இந்த பையனை கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில மருந்து போட்டுட்டு நம்ம வீட்டுல கொண்டு போய் விடு. அம்மாட்ட பணம் வாங்கிக்க. சரிங்க, பாப்பா. கோபி. எஸ் சார். அந்த பொண்ணை எங்கேயாவது தூக்கி போடு. ஓகே சார். அம்மா, 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 இங்க பாரு. அம்மாடி,
பாருமா, அப்பா வந்திருக்கமா, அப்பா வந்திருக்கமா. கண்ணு முடிச்சு பாருமா, கண்ணு முடிச்சு பாரு, கண்ணு முடிச்சு பாரு. அப்பா அப்பா அழுவாதம்மா, அழுவாதம்மா. உன் மாரத்துக்கு அடுத்தவனை குத்தி கொலை பண்ணிட்டு அத பார். அப்பா அப்பா இவ இல்லப்பா, இவ இல்ல, அந்த அந்த அலெக்சாண்டர். அலெக்சாண்டர். Oh my God! ஓகே ஓகே ஓகே. என்ன நடந்ததுன்னு யாருக்கும் சொல்லக்கூடாது. வெளியே தெரிஞ்சதுன்னா உன்னை பத்தி நான் கண்ட கனவெல்லாம் நாசமா போயிடுமா, நாசமா போயிடும். வா வாமா வா வாடா என் கண்ணே, வா வா ஆமா வா வா. இது அப்பாவுக்கு நான் பிரசன்ட் பண்ண வச்சாச்சே. ஐயோ, நம்ம பொண்ணை பத்தி என்னென்னமோ கனவு கண்டுட்டு இருந்தேனே, இப்படி ஆயி போச்சு, இப்படி ஆயி போச்சு. ராதா, நான் இன்னும் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அந்த பாஸ்டர்ட் அலெக்சாண்டருக்காக தான். நம்ம பொண்ணுக்கு ஏற்பட்ட நிலைமை பத்தி நம்ம பசங்களுக்கு சொல்லிடாதே. அவங்களால தாங்கிக்க முடியாது. என்ன மாதிரியே அவங்களுக்கு கொலைகாரனா மாறிடுவாங்க. மறுபடியும் சொல்றேன், அவளை பத்தி ஒரு வார்த்தை வெளியே வரக்கூடாது. Be careful. இப்படி ஒரு அசம்பாவிதம் என் பங்களாவில் நடந்தது எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஐ எம் சாரி சார். எவிடன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த கொலையை எஸ்பி தான் செஞ்சிருப்பாரோன்னு தோணுது. எஸ்பி? You mean your father Rajasekhar? No, no, he is one of our finest officers. இவரை கொலை செய்யறதுக்கு அவருக்கு என்ன மோட்டிவ் இருக்கு? டேஜி சார், நடந்த சில விஷயங்களை நினைச்சு பார்க்கும்போது கொலைக்கு மோட்டிவ் இருக்குன்னு தான் தோணுது. What do you mean? சார், எந்த பெரிய மனுஷனுக்கும் ஒரு வீக்னஸ் உண்டு. கொலை செய்யப்பட்ட கோபியோட சிஸ்டர் காமினி என்கிட்ட செக்ரட்டரி வேலை செய்யறா. இன்ஸ்பெக்டர், நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. எஸ்பி, ஐ மீன் உங்க அப்பா அவகிட்ட தொடர்பு வச்சிருந்தார். இன்ஃபேக்ட் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றதுக்கு காமினியே வந்திருக்கா. கூப்பிட்டுமா? காலர். காமினி, காமினி. ஷீஸ் காமினி. மேடம், மிஸ்டர் அலெக்சாண்டர் சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமாங்க, பலமுறை எஸ்பி கிட்ட இப்படி வராதீங்க, உங்க ஏஜுக்கும் பொசிஷனுக்கும் இது நியாயம் இல்லைன்னு சொன்னேன். அண்ணனும் அவரை பலமுறை கண்டிச்சாரு. கோபம் இருந்தா என்ன கொண்டு இருக்கலாம். எங்க அண்ணனு போய். இன்ஸ்பெக்டர் சார், இவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குங்க. எஸ் சார். அம்மா, அப்பா எங்கம்மா? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்கம்மா, அப்பா எங்க? அம்மா, அப்பா பத்தி நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேனே, அது உண்மையா? அப்பா கொலை செய்வார்னு நீங்க நம்புறீங்களா? தெய்வமே நம்பாதப்பா, என்ன எதுவும் கேட்காத. ஹலோ,
ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், நான் அலெக்சாண்டர் பேசுறேன். ஆமா, நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற கொலையாளி எஸ்பி ராஜசேகர் என் பங்களாக்கு தான் வந்திருக்கார். என்ன கேட்டீங்க? அட்ரஸா? 28 கிரீன்விச் ரோட். ஆமா, உடனே வாங்க. எஸ். வெல்கம் எஸ்பி, வெல்கம். எங்கே இவ்வளவு தூரம்? உனக்கு சமாதி கிட்ட வந்திருக்கா? மக மாதிரி நினைக்க வேண்டிய பொண்ணு கெடுத்து குட்டி சோறாக்கிட்டியடா. இது ஜஸ்ட் ஆரம்பம் தான். இன்னும் போக போக இந்த அலெக்சாண்டரோட பலம் என்னன்னு நீ புரிஞ்சுக்குவேன். ராஸ்கல்! என்ன உடனே கைது பண்ணணும். அப்பதான் நான் உண்மையான போலீஸ்கார். மிஸ்டர் ராஜசேகர், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். பெல்ட் போட்டிருக்கான். எந்த நேரத்திலையும் அவன் முதுகெலும்பு வளையக்கூடாதுங்கிறதுக்காக தான். பணம், பாசம், சொந்த பந்தம் எதையுமே பார்க்க கூடாது. நான் எஸ்பி ராஜசேகருக்காக ஆஜராகிற வக்கீல் தியாகு. இப்ப அவர் எஸ்பி இல்ல, கொலை குற்றத்துக்காக கைது செய்யப்பட்ட கிரிமினல். அவர் எஸ்பியோ கிரிமினலோ, சங்கர் அவர் நமக்கு அப்பா இல்ல. அது வீட்டுல, இது போலீஸ் ஸ்டேஷன். இங்க சட்டப்படித்தான் பேசுவோம், நடப்போம். ஓ, தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டிங் மீ மிஸ்டர் இன்ஸ்பெக்டர். சட்டம் சீக்கிரமா ஒருத்தரை குற்றவாளின்னு சொல்லிட முடியாது. அதை நிச்சயப்படுத்த வேண்டியது நீதி. ஐ மீன் ஜஸ்டிஸ். யூ நோ ஒன் திங் இன்ஸ்பெக்டர், உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் கோர்ட்டுக்கு ஆளுங்களை பிடிச்சு கொண்டு போற ஏஜென்சியை தவிர அதுவே கோர்ட் ஆயிட முடியாது, தீர்ப்பாவும் ஆயிட முடியாது. சட்டம் நீதியை பத்தி நீ எனக்கு பாடம் சொல்லி தர வேண்டாம். பின் என்னமோ இந்தியன் பீனல் கூட நீயே எழுதுற. ஐ எம் சாரி, நீங்களே எழுதுற மாதிரி அப்பாவை எப்படி குற்றவாளின்னு சொன்னீங்க? சட்டப்படிதான் சொன்னேன். சட்டப்படின்னு சொல்லாதே, சந்தேகித்தபடின்னு சொல்லு. சரி சரி, பேச்ச வளர்க்காத, வந்த விஷயத்தை சொல்லு. என் கிளைண்ட் மிஸ்டர் ராஜசேகரை நான் நேர்ல சந்திக்கணும், பேசணும். இதுக்கு உங்க சட்டம் இடம் கொடுக்கலன்னா ரிமாண்ட் முடிஞ்ச உடனே நான் அவரை சப்ஜெக்ட்ல பாத்துக்கிறேன். வேண்டாம், நீ இங்கேயே பார்க்கலாம், போய் பாரு.
சாப்பிட்டேடா? நீங்க நான் உங்க அம்மா பரிமாறி சாப்பிட்டு தானே எனக்கு பழக்கம். அம்மா சாப்பிட்டா? அப்பாவுக்கு பரிமாறி தானே அம்மா சாப்பிடுவாங்க. தங்கச்சி சாப்பிட்டா? நீங்க இருந்தா தானப்பா தங்கச்சி சாப்பிடுவா. எங்கப்பா அவங்க? அவ உங்களை உள்ள தண்ணா வெளியில் அழிச்சிட்டு போறதுக்காக நான் வந்தேன். நான் தப்பு பண்ணவப்பா. அவன் போலீஸ்காரன். தப்பு பண்ணவனை பிடிக்க வேண்டியது அவனுடைய டியூட்டி. அதைத்தான் அவன் செஞ்சிருக்கான். நான் வக்கீல். உங்களை எப்படியாவது விடுதலாக்கி வெளியில கொண்டு வரது என் டியூட்டி. அதைத்தான் நான் செய்ய போறேன். லுக் தியாகு, ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரெண்டு எனக்கு ஒண்ணுதான். அனாவசியமா நீங்க ரெண்டு பேரும் மோதிக்கிறத நான் விரும்புறேன். அவன் தக்க ஆதாரத்தோட தான் என்ன கைது பண்ணியிருக்கான். அப்படியே ஆதாரங்கள் இருந்தாலும் ஒரு வக்கீல் தன்னோட வாத திறமையால எல்லா ஆதாரங்களையும் உடைச்சு ஒரு குற்றவாளியை நிரபராதி நிரூபிக்க முடியும். அப்பா, அது உங்களுக்கும் தெரியும். அப்பா, உண்மையிலேயே என்ன நடந்தது அது சொல்லுங்க. அப்பா, உண்மை சொல்லுங்க. என்ன ஒண்ணுமே கேட்காதப்பா. நான் ஒரு குற்றவாளி. I am a murderer. No, I won't believe it. I won't believe it. அப்பா, நீங்க நல்லா இல்லப்போ. அம்மா இல்லைன்னா நாம யாருமே இல்லப்பா. உங்க அம்மா இல்லைன்னு நாம யாருமே இல்லை. அவளை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. தியாகு, தியாகு, நம்ம குடும்பத்துக்கு நீ தான் மூத்த பிள்ளை. குடும்பத்தை நல்லபடியா நடத்தி போக வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. நோ தியாகு. அப்பா, அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துக்கப்பா. போ, போ. டேய், கொஞ்சம் கூட இறக்கம் இல்ல உனக்கு. டியூட்டில கரெக்டா இருக்கான்னு காட்டவா அப்பாவை கைது பண்ண. இவன் கைது பண்ண என்னம்மா? ராஸ்கல். அப்பாவை நான் வெளியே கொண்டு வரேன். டேய், உன்னை போல இருக்கிறவங்க லஞ்சம் வாங்கிட்டு எத்தனையோ கேஸ்களை ஒண்ணும் இல்லாம பண்ணிடுறாங்க. இத பாருப்பா, இந்த வீடு இந்த சொத்து எல்லாத்தையும் உன் பேருக்கே எழுதி வச்சிடுறேன். அவரை விட்டுடுப்பா. அப்பா தன் சர்வீஸ்ல எவ்வளவு லஞ்சம் வாங்கி உங்ககிட்ட கொடுத்திருக்காருமா? அவருக்கு என்ன அந்த புத்தி வருது? அப்ப எனக்கு எப்படிமா வரும்? அவர் காட்டின பாதையில தானம்மா நான் போயிட்டு இருக்கேன். அந்த பாதையில போய் தான் அப்பா கையில விலங்கு போட்டேன் இல்ல? நான் விலங்கு போட்டது அப்பாவுக்கு இல்ல, ஒரு குற்றவாளிக்கு, கொலைகாரனுக்கு. டேய், மூடுடா வாயே. இவன் பேசல தியாகு, இவன் மனசுக்குள்ள இருக்கிற பிசாசு பேசுது. அம்மா, இவன் என்ன வேணாலும் சொல்லட்டும் செய்யட்டும். உண்மையிலேயே அப்பாவே இந்த கொலை செஞ்சிருந்தாலும் கோர்ட்ல இந்த கேஸை உடைச்சு காட்டுறேனா இல்லையா பார். பார்க்கலாம். எஸ், பார்க்கலாம். கடவுளே. சார், இந்த கொலை கேஸ மிஸ்டர் சங்கர் டீல் பண்றது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். மிஸ்டர் அலெக்சாண்டர், யார் எந்த கேஸ டீல் பண்ண நீங்க எங்களை சொல்லி தர வேண்டாம். we know our job. ஐ அம் சாரி, ஐ டிடன்ட் மீன் இட் தட் வே. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த கேஸ்ல குற்றவாளி இன்ஸ்பெக்டர் சங்கருடைய அப்பா. ஆமா, அப்பா. அதனால ஒரே ரத்தமாச்சே. அலெக்சாண்டர், இங்க ரத்தம் பாசம் எதுவுமே பேசாது, சட்டம் தான் பேசும். தன் அப்பாவை காப்பாத்தணும் இன்ஸ்பெக்டர் சங்கர் நினைச்சிருந்தாருன்னா எல்லா தடயங்களையும் மறைச்சிருக்கலாம். But he didn't do it. Anything else? நத்திங். Please. Yes, sir. இன்ஸ்பெக்டர் சங்கர் வர சொல்லு. Yes, sir. மிஸ்டர் சங்கர். சார், அலெக்சாண்டர் வந்துட்டு போனார். ஆமா சார், நானும் பார்த்தேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? விக்டரி ஹோட்டல் மர்டர் கேஸ நீங்க டீல் பண்ண கூடாதுன்னு. காரணம், குற்றவாளி உங்க அப்பான்னு. சார்,
டோன்ட் வரி மிஸ்டர் சங்கர், நான் உங்களை பரிபூர்ணமா நம்புறேன். இந்த கேஸை நீங்க தான் டீல் பண்றீங்க. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். குற்றம் சாட்டப்பட்ட மிஸ்டர் ராஜசேகர் கொலையாளிதான் என்பதை நிரூபிக்க போதிய ஆதாரங்களை போலீசார் இந்த வழக்கில் சமர்ப்பித்திருக்கிறார்கள். மிஸ்டர் ராஜசேகர் கொலை செய்யப்பட்டவரின் தங்கையிடம் முறைகேடான வகையில் தொடர்பு கொள்ள முயற்சித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சட்டத்தையும் நியாயத்தையும் நிலைநிறுத்த வேண்டிய ஒரு போலீஸ் அதிகாரி தன் பொறுப்பை மறந்து தவறான வழியில் போனார் என்று சொல்ல நம்பகரமான ஆதாரங்கள் தரப்பட்டிருக்கின்றன. எனவே ஜாமீனில் மிஸ்டர் ராஜசேகரை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த கோர்ட் நிராகரிக்கிறது. அம்மா அம்மா, ஜாமீனை நிராகரிச்சுட்டாங்க. இதோ இருக்காரு இன்ஸ்பெக்டர், தான் திறமையெல்லாம் சார்ஜ் ஷீட்ல காட்டிருக்காரு. நான் என் கடமையை தான் செஞ்சேன். அடிச்சி நிறுத்துடா. கீழ்த்தரமான ஒரு பொண்ணுகிட்ட அப்பா தொடர்பு வச்சிருந்தா எப்படிடா சொல்லுவேன்? எப்படி சொல்லுவேன்? அப்படி சொல்லல, அவர் செஞ்ச கொலைக்கு ஒரு பொண்ணு தான் காரணம்னு சொன்னேன். பாருமா பாரு, சுத்தி வலிச்சு அதே சொல்றான் ராஸ்கல். அவர் கொலைகாரன்னா அந்த கொலைக்கு ஒரு பொண்ணுதான் காரணம். அம்மா என்ன சொல்றீங்க? தியாகு, பெத்தவங்களுக்குள்ள எவ்வளவோ ரகசியங்கள் இருக்கும்பா, அதெல்லாம் பிள்ளைங்களுக்கு தெரியக்கூடாது. அப்போ இவன் சார்ஜ் ஷீட்ல எழுதுனதெல்லாம் உண்மையை நீங்களும் தக்க ஆதாரங்களோட தான் சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணிருக்கேன். உன் ஆதாரங்களை நான் உடைக்கல. என் பேர் தியாகு இல்ல. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சாட்சி குண்ல உன்னை நிறுத்தும் போது எதையும் மறந்துடாத. மறக்க மாட்டேன் சாமி, நிச்சயமா மறக்க மாட்டேன். வீட்டுல சந்திச்சு பேச முடியாத நிலைமையில தான் இங்க உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்றேன். எங்க ஐயா தம் மேல ஆசை வச்சாங்கன்னு அந்த பொட்டச்சி சொன்னாளே, அவளை மட்டும் நான் கண்ணுல பாக்கணும்பா. அந்த புண்ணியவான சொன்ன வாயில கொள்ளிக்கட்டைய வச்சு கொளுத்துனாதான் இம்புட்டு நாளா உங்க வீட்டு நான் தின்ன சோளு செழிக்கும்பா, செழிக்கும். வழக்கு நடக்கும்போது நாம எந்த விபரீதத்திலையும் இறங்கிடக்கூடாது. பேசாம இரு. எங்க நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? என்னப்பா? கொலைய நான் தான் செஞ்சேன்னு அப்பாவுக்கு பதிலா நான் சொல்லிட்டா கோர்ட்ல அதை எடுத்துப்பாங்கல்ல, அப்பா விடுதலை பண்ணுவாங்கல்ல. நான் அதை செய்யறேன் சாமி, சத்தியமா செய்யறேன். எங்க அப்பா உத்தமன்னு கோர்ட்டு சொல்ல வேண்டாப்பா. உயிரை கொடுக்குறேன்னு சொல்றியே, இந்த ஏழையோட ஒரு வார்த்தை போதும்பா, போதும். நாளை கேஸ் ஆரம்பமாகுது, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் வரேன். நான் சொன்னதெல்லாம் நல்ல நினைப்பு இருக்குங்க. விசாரணை நாளைக்கு ஆரம்பம். எல்லா பாயிண்ட்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நாளைக்கு கோர்ட்ல மீட் பண்ணலாம்.
குற்றம் சாட்டப்பட்ட மிஸ்டர் ராஜசேகர உனக்கு எவ்வளவு காலமா தெரியும்? கொஞ்ச காலமா தெரியுங்க. அவருக்கு கெட்ட நடத்தை எல்லாம் உண்டு இல்லையா? என்ன பார்த்து பதில் சொல். உங்களுக்கு தெய்வம் தாங்க பதில் சொல்லணும். தெய்வத்தையா கூண்டுல நிறுத்தி இருக்கோம்? அதோ நிறுத்திருக்கீங்களே. சரி, மிஸ்டர் ராஜசேகருக்கும் உனக்கும் எப்படி அறிமுகம் ஏற்பட்டது? ஒரு குத்தத்துக்காக எசமா என்னை கைது பண்ணாரு. என் உண்மை கதையை கேட்டு என்ன மனசார மன்னிச்சு இனிமே மனுஷனா நடந்துக்கன்னு விடுதலை பண்ணி அனுப்பிச்சிட்டார் சாமி. சோ அதுக்கு பரிசாத்தான் அவருக்கு பொய் சாட்சி சொல்ல வந்திருக்கேன். ஐயா, யுவர் ஆனர், சாட்சி கோவிந்தன் ஊரறிந்த கேடி, பல வழக்குகளில் சம்பந்தப்பட்டவன். குற்றம் சாட்டப்பட்ட நபரை இன்னொரு குற்றவாளி நல்லவன் என்று சொல்வதை இந்த கோர்ட் ஏற்றுக்கொள்கிறதா? ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். சர்க்கார் வக்கீல் திருந்திய குற்றவாளிகளை தீண்டப்படாதவர்கள் என்று தனி ஜாத்தியாகி பேசுகிறார். பூண்டேறி சாட்சியம் சொல்ல இவர்களுக்கு யோக்கியதை இல்லை என்று சொல்லுவாரே. ஆனால் இந்த வழக்கில் புத்தனும் இயேசுவும் காந்தியும் தான் சாட்சி சொல்ல வேண்டும். அப்ஜெக்ஷன் சஸ்டெயின்ட். கோவிந்தன், மிஸ்டர் ராஜசேகர் கொலை செஞ்சாரே, அவர் கொலை செய்யல. கொலை செய்யற மனசு எங்க ஐயாவுக்கு வராது, கிடையாது. கொலை செய்யலன்னு எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? அன்னைக்கு அவர் உன் கூட இருந்தாரா? ஆமாங்க, ஐயா ஒரு கேஸ் விஷயமா என்கிட்ட பேசிட்டு இருந்தார். சத்தியமாங்க. கோவிந்தன் சொல்வது முழுக்க முழுக்க பொய் யுவர் ஆனர். கொலை நடந்த அன்று மிஸ்டர் ராஜசேகர் விடுமுறை எடுக்கவில்லை என்பதே போலீஸ் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. விடுமுறை எடுக்காவிட்டாலும் சில விசாரணைகளுக்காக அதிகாரிகள் வெளியே போக அவர்களுக்கு அனுமதி உண்டு என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். யுவர் ஆனர், அந்த நாளை அந்த நேரத்தை மிஸ்டர் ராஜசேகரன் கோவிந்தனோடு கழித்தார் என்பதே என் வாதம். யுவர் ஆனர், இந்த வழக்கின் அஸ்திவாரமே ஒரு தனிப்பட்ட மனிதரின் பழிவாங்கும் வெறிதான். அப்பழுக்கே இல்லாத ஒரு அதிகாரியை கொலைகாரர் என்று குற்றம் சாட்டி கூண்டேற்றும் அளவுக்கு பணம், அதிகாரம், போலீசின் பக்கபலம் இதில் வேலை செய்திருக்கிறது என்று நான் கூற விரும்புகிறேன். யுவர் ஆனர், நீதியை மறைக்கும் இந்த திரைகளை விலக்கி நியாயத்தை நிலைநிறுத்த மிஸ்டர் ராஜசேகரன் குற்றவாளி அல்ல என்று நீங்கள் தீர்ப்பு சொல்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். மிஸ்டர் ராஜசேகரை கைது பண்ண இன்ஸ்பெக்டர் நீங்க தானே? ஆமா. உங்க பேரு? சங்கர். பெத்தவரை மறந்துடாதீங்க, இனிஷியலோட சேர்த்து சொல்லுங்க. ஆர் சங்கர். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு எத்தனை வருஷம் சர்வீஸ்? ட்ரைனிங் பீரியடோட சேர்த்து 4 வருஷம். சொந்த ஆதாயங்களுக்காக உங்க நண்பர்கள் உங்களுக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தாங்க. ரைட்? ராங். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எதிர்கட்சி வக்கீல் சாமர்த்தியமாக வழக்கை திசை திருப்ப பார்க்கிறார். தன் சொந்த முயற்சியால் இன்ஸ்பெக்டர் பதவிக்கு வந்த மிஸ்டர் சங்கரை தன் நண்பர்களின் உதவியால் வந்தார் என்று சொல்வது போலீஸ் உத்தியோகத்தையே இழிவுபடுத்துவதாகும். அப்ஜெக்ஷன் சஸ்டெயின்ட். சாரி யுவர் ஆனர். போலீஸ் உத்தியோகத்துக்கு கௌரவம் பார்ப்போமேயானால் நியாயமாக வாழ்ந்த எஸ்பியை கொலை குற்றவாளியாக்கி இந்த கோர்ட்டில் நிறுத்திருக்க கூடாது. அறைக்குள் விசாரணை நடத்திருக்கலாமே தவிர அம்பலத்துக்கு வந்திருக்க கூடாது. ஆல் ரைட், ப்ரொசீட். தேங்க் யூ யுவர் ஆனர். சங்கர், மிஸ்டர் ராஜசேகரை கைது செஞ்சது நீங்க தானே? ஆமா. எந்த இடத்துல? மிஸ்டர் அலெக்சாண்டரோட பங்களாவுல. யூ மீன் விக்டரி ஹோட்டல் ப்ரொப்ரைட்டர் மிஸ்டர் அலெக்சாண்டர். அதான் தான் ஹோட்டல்ல ப்ளூ ஃபிலிம் எடுத்ததாக கைது செய்யப்பட்டாரே, அவரையும் நீங்க தான் அரெஸ்ட் பண்ணீங்களா? இல்ல, அது வேற ஒரு இன்ஸ்பெக்டர். அது எப்படி மிஸ்டர் இன்ஸ்பெக்டர்? உங்க எல்லைக்குட்பட்ட கொலை கேஸை மட்டும் பிடிச்சிருக்கீங்க, இந்த ப்ளூ ஃபிலிம் கேஸை விட்டுட்டீங்க. அப்ப நான் லீவ்ல இருந்தேன். லீவ்ல இருந்தீங்களா இல்ல லீவ்ல இருக்க சொல்லி மிஸ்டர் அலெக்சாண்டர் உங்களுக்கு லஞ்சம் கொடுத்தாரா? மன்னிக்கணும், லஞ்சம் வாங்குற பரம்பரையில நான் பிறக்கல. ஐ see. அப்ப எப்படி நீங்க உங்க அப்பாவுக்கு அலெக்சாண்டர் கேஸ்ல தலையிடாதீங்கன்னு அட்வைஸ் பண்ணீங்க? இன்ஸ்பெக்டரா நான் அதை சொல்லல, ஒரு மகனா சொன்னேன். ஓஹோ, அப்போ எதுலயுமே நீங்க அவருக்கு மகனாவே நடக்கிறீங்க இல்ல?
இந்த கேஸ்ல கொலைக்கு ஆதாரமா ஒரு வாட்ச் காட்டுனீங்களே, அது எஸ்பிக்கு நீங்க பரிசா கொடுத்த வாட்ச் தானே? ஆமா, அது தனி மாடலா இல்ல அது போல நிறைய இருக்கா? நிறைய இருக்கு. நான் சொல்றேன், ப்ளூ பிலிம் கேஸ்ல தான் எஸ்பியால கைது செய்யப்பட்ட ஆத்திரம் மிஸ்டர் அலெக்சாண்டர் உங்க உதவியை நாடி இருக்கார். அதான் நீங்க உங்க அப்பாவுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கீங்க. அதே நேரம் மிஸ்டர் அலெக்சாண்டர் கிட்ட அந்த வாட்சோட மாடலையும் சொல்லிருக்கீங்க. அதே மாடல வாட்சை தயார் பண்ணி இந்த கொலைக்கு ஆதாரமா இந்த கோர்ட்ல நீங்களும் மிஸ்டர் அலெக்சாண்டரும் சமர்ப்பிச்சிருக்கீங்க. ஒரிஜினலா நீங்க பரிசு கொடுத்த வாட்ச் இதோ. நீங்க பரிசா கொடுத்த மறுநாளே எஸ்பி அதை எனக்கு பரிசா கொடுத்தார். யுவர் ஆனர், இந்த வழக்குக்கு ஆதாரமான அந்த கைகடியாரமே அசலல்ல போலி என உறுதியாகும் போது நீங்கள் இந்த கேஸை தள்ளுபடி செய்து மிஸ்டர் ராஜசேகரை நிரபராதி ஆக்குவீர்கள் என நான் உறுதியாக நம்புகிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் ராஜசேகரன், இந்த வழக்கில் இனி உங்கள் வாக்கு மூலம்தான் ஆதாரம். இந்த கடிகாரம் உங்கள் மகனுக்கு நீங்கள் பரிசாக கொடுத்ததா? இல்ல, நான் தியாகுக்கு எதுவுமே பரிசா கொடுக்கல. இந்த கொலையை செய்தது நான் தான். கொலை செய்ய வேண்டிய காரணம் பெண்ணாசைதானே? பெண் மேல உள்ள ஆசைதான். அப்பொழுது நீங்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறீர்கள். கோர்ட் சொல்லும் போது ஒத்துக்கிறேன். வருகிற திங்கட்கிழமை அன்று இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லப்படும்.